கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 3 காரியம் இங்கு சொல்லப்படுகிறது. 1, கிருபை பெருக வேண்டும். 2, சத்தியத்தை அறிகிற அறிவு வேண்டும். 3, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இந்த 3ம் நமக்குள்ளே காணப்பட்டால் நாம் பாக்கியவான்கள், நாம் பாக்கியவதிகள். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கிருபையும் சத்தியத்தையும் தெய்வ பயத்தையும் நமக்குள்ளே உருவாக்கி நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றி உலகத்துக்கு பிரகாசிக்கும் சுடர்களாய் வைக்க கர்த்தர் விரும்புகிறார். கலங்காதிருங்கள். கிருபைநாதர், சத்தியபரர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிறவர் இன்று நம்மை விசேஷ விதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய நேற்றைய துயரங்கள் மாறும். இன்றைக்கு புதிய கர்த்தருடைய பிரசன்னமும் புதிய மகிமையும் உங்கள் மேல் உதித்து நீங்கள் கிருபைநாதர் இயேசுவின் அன்பின் பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் இந்த நாளை மகிழ்ச்சியாய் கொண்டாடி முடிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கும் அந்த கிருபையும் அந்த சத்தியமும் உமக்கு பயப்படுகிற பயமும் என்னில் நிரம்பி வழியட்டும். திரும்ப திரும்ப இதை நாம் செய்யும் போது திரும்ப திரும்ப தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மில இறங்கி கொண்டிருக்கும். ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கிருபைநாதரே, சத்தியநாதரே, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கிறவரே, இப்பொழுதும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தேவன் பல மடங்கு ஆசீர்வதிப்பதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினம் ஒரு அற்புதத்தினாலாய் மாறிவிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.